வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்படியே இருக்கட்டு. இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுக்கும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும். பாருங்கள், தூசி இருக்குது. இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா திக்காக வரணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகட்டும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த அளவு நல்லா திக்கானதும் இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இதை ஒவ்வொன்றா எடுத்து மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் எடுக்க சரியாக வரலன்னா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம சுசியம் சூப்பராக ரெடியாக்கியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.